ஸோ இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சரி செய்யும். புண்களையும் ஆற்றுவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. இது என்ன முன்னாடி கேர்ட் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கேர்டெல்லாம் கிடையாது, குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது. பேர் தான் வெண்ணெய். பட் இதில் என்னென்னா நம்ம பால், மோர், தயிர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சேர்க்கறது இல்லை. இதை கடைஞ்சி எடுப்போம் இல்லையா, தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு மெடிசன் இது. இந்த குங்குளி வெண்ணெய் அப்படின்றது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. அதுவும் குறிப்பாக நாட்பட்ட அல்சர், அதாவது வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய இந்த அல்சரெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படும். இது நம்மளை பொறுத்தவரையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ் பேக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டெய்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான மெடிசன் இந்த குங்குளி வெண்ணெய் அப்படின்றது. ஏன்னா இது நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணுறதுனால டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த குங்குளி வெண்ணெய் எப்படின்னா, நீங்கள் கைப்படாமல் தான் எடுக்கணும், ட்ரையான ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். அது மாதிரி ஓப்பன் ஏரில் வைக்காமல் பார்த்துக்கணும். இதை என்னென்னா, ஒரு ஸ்பூன் அளவு அந்த மாதிரி ஒரு 5 கிராம் இருக்க மாதிரி என்ன பண்ண சொல்லணும்னா, பிஃபோர் மீல்ஸ், அதாவது 1 ஹவர் பிஃபோராக மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா, அல்சர் அந்த நாட்பட்ட பிரச்சனையாக இருக்கு இல்லையா, இதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த குங்குளி வெண்ணெய் எடுக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயரில் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஹீல் பண்ணுறதுக்கும் சரி, திரும்ப இந்த மியூக்கோசல் எரோஷன் ஆகாமல், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயரில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த லேயர் கொஞ்சமாக அரிச்சுட்டு போயிடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எண்டோஸ்கோப்பிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி புண்களை ஆற்றுவதற்கு இது ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. ஏன் அப்படின்னா, இது பயங்கர ஒரு கூலண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட கூலிங் நேச்சரும் இதில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையும், இது ஒரு விதமான கசப்பு சுவை இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா ஹீல் பண்ணி தர்றதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. ஸோ இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சரி செய்யும். புண்களையும் ஆற்றுவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. இது புண்களை ஆற்றுவதற்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. சில பேருக்கு பார்த்தோன்னா அந்த வெயில் காலங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னா யூடிஐ ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ யூரினரி ட்ராக்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை சரி பண்ணுறதுக்கும், அதுபோல் நீர்க்கடுப்பு, ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கடுப்பு, உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய எரிச்சல், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பயன்படக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இது வெளிப்பகுதிகளில் எங்கேயாவது புண்கள் ஏற்பட்டுச்சு, இல்லை மைல்டாக ஏதாவது தீக்காயங்கள் ஏற்பட்டால் கூட இந்த குங்குளி வெண்ணெய் மேலே அப்ளை பண்ணும்போது செம்மையாக ஒரு கூலிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அந்த புண்ணை ஆற்றுவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை குளிப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உடல் முழுவதும் கூட ஒரு லேயர், ஒரு பேக் மாதிரி போட்டு வச்சுருந்துட்டு குளித்தோம் அப்படின்னா பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா, சில பேருக்கு அப்படியே தோல் ஃபுல்லாக வறட்சியாகி போயிருக்கும். ஸோ அந்த வறட்சியை கிளியர் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக்குறதுக்குமே ரொம்பவே பயன்படக்கூடியது. ஸோ எளிமையான முறையில் நம்மளுடைய பித்தம் சார்ந்த பல்வேறு விதமான நோய்களுக்கு ஒரு அருமையான தீர்வு. பைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆசன கடுப்பையும் தீர்க்கக்கூடியது ரொம்பவே பயன்படக்கூடியது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆசன வாயில் அந்த பைல்ஸோட ஃபிஸ்டுலா இருக்கும்போது ரொம்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கற்றாழையில் கற்றாழை சின்ன லேயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு குங்குளி வெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் பேக் மாதிரி, அதாவது ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த பைல் மாஸில் முளையில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டை குறைச்சி அந்த முளை சீக்கிரமே விழுகிறதுக்கு கூட ரொம்பவே பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பயன்படக்கூடியது. சில பேர் உடல் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் ஏறவே இல்லை அப்படின்லாம் கவலைப்படுவாங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கு இதை தொடர்ச்சியாக எடுக்கும்போது பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் கூட பயன்படக்கூடியது. ஸோ ரொம்ப எளிமையான முறையில் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த குங்குளி வெண்ணெய் அப்படின்றது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். சித்தர்கள்